வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் அயனிச் சமநிலை பாடத்தில் பயிற்சி வினாக்களில் வினா எண் 25 தான் நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? கேள்வியை முதல்ல பார்த்துடலாம். 25வது கேள்வி, சில்வர் குரோமேட்டின் அதாவது Ag2CrO4இன் கரைதிறன் பெருக்க மதிப்பு. கரைதிறன் பெருக்க மதிப்பை நம்ம எந்த குறியீடுனால குறிப்பிடுவோம்? KSP இல்லையா? கரைதிறன் பெருக்க மதிப்பு இஸ் ஈக்குவல் டு 1.1 × 10⁻⁻12. 0.1 m பொட்டாசியம் குரோமேட் கரைசலில். அப்போ பொட்டாசியம் குரோமேட்க்கு செறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ K2CrO4 இதோட செறிவு 0.1 m எனில் என்ன கேட்குறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Ag2CrO4இன் கரைதிறன் என்ன? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நமக்கு பாதி ஆன்சர் ஒரு தெளிவு கிடச்சிரும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கொஷினை பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்க, புரியுதா? அதெல்லாம் நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ கரைதிறன் பெருக்க மதிப்பு கொடுத்துட்டாங்க, அதை நம்ம கொடுக்கப்பட்டவையில் நம்ம எழுதிட்டோம், கிவன். சரியா? பொட்டாசியம் குரோமேட் கரைசலோட செறிவையும் கொடுத்துட்டாங்க. சில்வர் குரோமேட்டை கரைதிறனை கேட்குறாங்க. பாருங்கள், பொட்டாசியம் குரோமேட் கரைசலோட செறிவை கொடுத்துட்டு சில்வர் குரோமேட்டோட கரைதிறன் கேட்குறாங்க. அப்போனா இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பொட்டாசியம் குரோமேட் கரைசலில் போயிட்டு நம்ம சில்வர் குரோமேட்டை சேர்க்குறோம். நம்ம தனியாக தண்ணியில் சில்வர் குரோமேட்டை போட்டு அந்த தண்ணியில் சில்வர் குரோமேட் எவ்வாறு கரைகிறது, நீரில் சில்வர் குரோமேட் எவ்வாறு கரைகிறதுன்னு கரைதிறனை கேட்கல. ஏற்கனவே பொட்டாசியம் குரோமேட் கரைசல் அங்கே இருக்குது, அந்த கரைசலில் நம்ம சில்வர் குரோமேட்டை சேர்த்தா அந்த சில்வர் குரோமேட் அந்த பொட்டாசியம் குரோமேட் கரைசலில் எப்படி கரையுது, எவ்வளோ கரையுது, அதுதான் கரைதிறன். இதுதான் கேள்வி. புரியுதா? ஸோ நான் இப்படி இப்படி உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி போடுறேன். நீங்கள் தேர்வுலலாம் அப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நீங்கள் டைரெக்டாக ஆன்சரை போடலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி போடுறேன். ஒரு கண்டெய்னர், ஒரு பீக்கர், ஒரு முகவை இப்படி இருக்குது. இதில் ஏற்கனவே பொட்டாசியம் குரோமேட் கரைசல் இருக்குது. ரைட்டா? 0.1 m அதோட செறிவு. அப்போ பொட்டாசியம் குரோமேட் எப்படி கரைஞ்சி அயனியாக பிரியும்? பாருங்கள், 2K. கேக்கு நமக்கு எளிமையான ஒரு அயனி. அப்போ K எப்போவுமே K+ அப்படின்னு தான் இருக்குன்னு தெரியும். ஸோ K+. இப்போ இங்கே 2K இருக்கா, நான் 2K போட்டிருக்கேன். ஸோ இங்கே 2+. அப்போ மிச்சம் இருக்க அயனிக்கு கண்டிப்பாக 2- இருக்கணும். அப்போ தான் மின்சுமை என்னாகும், சரியாகும். சரியா? அப்போ இது என்ன ஆகிடும், 2-. ஏன் 2- போடுறோம்? இங்கே 2+ வருது. சரியா? ரைட். இப்படிப்பட்ட கரைசல் கூட இந்த மாதிரி இருக்குது. இந்த கரைசல் கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? சில்வர், கொஸ்டினில் சொல்கிறாங்க சில்வர் குரோமேட் சேர்க்குறோன்னு. ஆனால் அது எவ்வளோ சேர்க்குறோம் தெரியுமா? தெரியாது. அதை பற்றி எதுவுமே கேள்வியில் கொடுக்கல. அப்போ இந்த கரைசல் கூட சில்வர் குரோமேட்டை சேர்க்குறோம், Ag2CrO4. இப்போ இந்த சில்வர் குரோமேட் எப்படி பிரியும்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான். Ag ஒற்றை இணைதிறன் உடையது, K மாதிரி. அப்போ Ag+ தான். ஆனால் இங்கே 2 இருக்கா, அதனால் 2 Ag+. அப்போ மின்சுமை என்ன ஆகிடுச்சு? 2+ ஆகிடுச்சு. அப்போ இன்னொரு மின்சுமை, எதிர் மின்சுமை எப்படி இருக்கும்? 2- தான் வரும். அந்த அயனி யார்? CrO4 2-. ஸோ இப்படி தான் பிரியும். சரியா? ஸோ இந்த பொட்டாசியம் குரோமேட்டை பொறுத்த வரைக்கும் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 0.1 m பொட்டாசியம் குரோமேட். அப்போது இது 0.1 m ஒரு மோல்டுன்னு வச்சுப்போம்.
இது 0.1 மோல் இருக்குது. இப்போ இங்கே 1 இருக்குது, அதை தான் வச்சு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போது இங்கே வந்து 0.1 மோலார்னு கொடுத்துருக்காங்க கணக்கில். அப்போது இது 1க்கு 0.1னா இது 2 உண்டாகுது. அப்போ 2 × 0.1 இது சரியா? ஏன் 2 K ப்ளஸ் இங்கே வந்து 1 தான் இருக்குது. அப்போ 1 × 0.1 0.1 தான். அப்போ ஒரு 0.1 K2CrO4ம் 0.2 K ப்ளஸ்ஸையும் 0.1 மோல்கள் CrO4 கொடுக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நாமளாக புரிஞ்சுக்கணும். எதை அடிப்படையாக கொண்டது? சமன்பாட்டை, நல்லா சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டது. சரியா? இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம்? சில்வர் குரோமேட்டை சேர்க்குறோம். சில்வர் குரோமேட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடை கொஸ்டின்லே கொடுத்துட்டாங்க. நாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அப்போ கொஸ்டினில் 2 ஏஜி ப்ளஸ்ஸு, அதனால் 2 இந்த மாதிரி CrO4 2- பிரியுன்றது. இப்போ இது ஏற்கனவே இருக்குது, இந்த முகவையில் ஏற்கனவே இந்த கரைசல் இருக்குது. இப்போ இதை சேர்க்குறோம். ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது, இதோட செறிவு எவ்வளோன்னு தெரியாது. அதனால் நான் வந்து இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதோட செறிவை. இந்த 2 AG ப்ளஸ் இருக்குல்ல, இது 1x தானே, இங்கே 1 தானே இருக்குது, 1x. இங்கே 2 இருக்குது, அதனால் இது 2x. இது இங்கே 1 இருக்குது, அதனால் 1x. இப்போ மொத்தத்தில் இப்போ என்ன கேட்குறாங்க? சில்வர் குரோமேட்டோட கரைதிறன் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், அப்போது KSP = இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதானே அயனி பெருக்கம், சரியா? கரைத்திறன் பெருக்கம், அயனி பெருக்கம் கிடையாது. ஐ எம் வெரி சாரி. இது என்னது? கரைத்திறன் பெருக்கம். SPனாலே சாலிபிலிட்டி ப்ராடக்ட், சரியா? இது வந்து என்னது? இந்த 2 அயனிகளோட மோலார் செறிவையும் நம்ம பெருக்கணும். அப்போ AG ப்ளஸ்ஸு, ஏன்னா இது 2 இருக்குது இல்லையா? 2 உப்புக்கள் இருக்குது. ஆனால் நான் யாருக்கு எழுத போகிறேன்? சில்வர் குரோமேட்டுக்கு தான் எழுத போகிறேன். ஏன் இதுக்கு எழுதலை? இதோட கரைத்திறன் அவங்க கேட்கலையே. யாரோட கரைத்திறன் கேட்குறாங்க? சில்வர் குரோமேட்டோட கரைத்திறன் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு KSPக்கான எக்ஸ்ப்ரெஷன் எழுதினா மட்டும் போதும். அப்போ இது AG ப்ளஸ், சரியா? இங்கே முன்னாடி 2 இருக்கா, அதனால் மேலே 2 போட்டிருக்கேன். அடுத்தது CrO4 2-. இதுக்கு முன்னாடி நம்பர் 1 இருக்குது, அதனால் அது போடணும். போட்டாலும் போடாட்டினாலும் 1 தான், சரியா? இப்போ இந்த மதிப்பெல்லாம் பிரதிடலாம். KSPயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 1.1 × 10⁻⁻12. ஸோ 1.1 × 10⁻⁻12 = சரியா? AG ப்ளஸ் பாருங்கள், இங்கே எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதனுடைய செறிவு எவ்வளவு? 2x, கரெக்டாக? இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு CrO4. இந்த கரைசல், இந்த அமைப்பில் பாருங்கள், CrO4 எங்கே இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? x இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 0.1. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் இதோட செறிவு. அப்போது இது வந்து என்னது? x + 0.1. புரியுதா? ரைட். இப்போது இந்த x வந்து யாரால்? சில்வர் குரோமேட்டால். இந்த 0.1 யாரால்? K2CrO4ஆல். இந்த சில்வர் குரோமேட் இருக்கே, இது ரொம்ப 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 சொற்ப அளவே கரையக்கூடிய உப்பு. அப்போ இது கூட எவ்வளோ சேர்த்தாலும் இதுக்கு ரொம்ப கம்மியான அளவில் தான் கரைஞ்சிருக்கும். அப்போ இந்த எக்ஸுன்றது இந்த அயனிகளோட மோல்களின் எண்ணிக்கை தானே, இது சுத்தமாக கரையாமல் தானே இருக்குது. அப்போ எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அப்போ 0.1 ஒப்பிடுகையில் எக்ஸோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ x + 0.1 0.1ன்னு நம்ம சொன்னால் தப்பு கிடையாது. ஏன்னா எக்ஸ் வந்து என்னது? ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு 0.1 ஒப்பிடுகையில். அப்போ இது கூட சேர்த்தாலும் 1 தான், சேர்க்கலனாலும் 1 தான். அதனால் இது 0.1 நம்ம போட்டுக்கிறோம், சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 1.1 × 10⁻⁻12 = 2 ஸ்கொயர் பண்ணுற 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணுற x². இப்போ இதை தான் ரொம்ப இது குறைவான அளவுன்றதுனால இதை நம்ம 0.1ன்னே போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நமக்கு புரியறதுக்காக, ரைட், அடுத்த ஸ்டெப்பில் கூட இது ரெண்டுத்தையும் பெருக்கிடலாம். நம்ம 1.1 × 10⁻⁻12 = 4 × 0.1 0.4. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் பெருக்கினிங்கன்னா இதாக வரும் x².
இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், திருப்பி போடலாம். அப்போ 0.4 எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1.1 இன்ட்டு 10⁻12. சரியா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1.1 பை 0.4 இன்ட்டு 10⁻12. இப்போ இந்த 1.1 இன்ட்டு 0.4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? எப்படி பண்ணலாம் பாருங்கள். 1.1 பை 0.4 ரெண்டுத்துலேயுமே ஒரு டிஜிட் தான், இலக்கம் தான் புள்ளிக்கு அப்புறம் இருக்குது. அப்போ இதை வந்து 11/4ன்னு தாராளமாக எழுதலாம். புரியுதா? இந்த புள்ளியை ஒரு இலக்கம் தானே இருக்குது புள்ளிக்கு அப்புறம். அப்போ புள்ளியை இன்ட்டு 10, இல்லை இன்னும் உங்களுக்கு புரியலன்னா இதையும் இன்ட்டு 10, இதை இன்ட்டு 10 அப்படி போட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் பெருக்கிறப்ப 11/4ன்னு வரும். இந்த 11 4ஆல் வகுங்க. 4 2 8, மிச்சம் 3, போகாது புள்ளி 0, 7 4 28, மிச்சம் 2, 4 5 20, ஏன்னா போகாது 0 போட்டிருக்கோம் 20. அப்போது இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 2.75 இன்ட்டு 10⁻12. சரியா? ஆனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2.75 இன்ட்டு 10⁻12. அப்போ எக்ஸ் மதிப்பு வேணும்னா இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 2.75 இன்ட்டு 10⁻12. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பவர் நம்பர் வந்துச்சுன்னா ரூட் எடுக்கிறப்ப பவர் அப்படியே 2ஆல் வகுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் மட்டும். அப்போ பவர் 2ஆல் வகுத்தா 10⁻6 வந்துடும். இந்த 2.75க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1.65 வரும். ஸோ டோட்டலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 1.65 இன்ட்டு 10⁻6 வரும். அதுதான் எக்ஸ். பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் என்பது சில்வர் குரோமேட்டின் கரைத்திறன். ஸோ சில்வர் குரோமேட்டின் கரைத்திறன் இஸ் ஈக்குவல் டு 1.65 இன்ட்டு 10⁻6. புரியுதா?